கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை அனுகூலப்படுத்தி ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 20வது வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஆம் தேவ பிள்ளையே, எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டதான கர்த்தர், விண்ணப்பத்தை அங்கீகரித்ததான தேவன் யாருக்காக? அவனுக்காக அல்ல, அவன் ஜனங்களுக்காக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மை ஏற்படுத்தி இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு 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 திட்டம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. இதை நாம் ஒரு நாளிலும் மறந்து போய்விடக்கூடாது. தேவஜனமே, வேதத்திலே அநேக தேவனுடைய மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே எசேக்கியா ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பண்ணின விண்ணப்பமாவது, அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது பஸ்காவை ஆசரிப்பதற்காக ஜனங்களை கூடி வர செய்கிறான். ஆனால் கூடி வர செய்ததான ஜனங்களிலே ஒரு சில கோத்திரங்கள், குறிப்பாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது எப்பிராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். தேவனுக்கு பிரியமல்லாத வழியில், தேவனுக்கு ஏற்காத வழிகளில், தேவன் சொல்லாத காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவன் அல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடையவர்களாய் இருந்தும் தேவனுக்கு ஏற்றவைகளை செய்யாமல் பிரிந்து கிடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு எசேக்கியாவினுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் எட்டினது போல, தேவ பிள்ளையே, உன்னுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் எட்டுவதாக. யாருக்காக? உன் ஜனங்களுக்காக, உன் குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த மனிதர்களுக்காக. அது ஒருவேளை உங்கள் வேலையின் ஸ்தலங்களாக இருக்கலாம், படிக்கிற இடங்களாக இருக்கலாம், நீங்கள் போய் வருகிற ஸ்தலங்களிலாக இருக்கலாம். அங்கு இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அங்கு இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அங்கு இருக்கிற ஜனங்கள் தேவனிடத்திலே சேர வேண்டும். அவர்கள் சேருவதற்கு நீங்கள் காரணர்களாக, நீங்கள் வழியாக, நீங்கள் ஏற்றவர்களாக காணப்பட, மத்தியஸ்தராய் காணப்பட கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவாராக. தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக அவர் மத்தியஸ்தராய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஏற்ற ஒரு மத்தியஸ்தராக கர்த்தர் உங்களை நிறுத்துவாராக. ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதான அந்த அனுபவத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை எடுப்பித்து கட்டுவாராக. நீங்கள் செய்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு ஜனங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களால் ஒரு திரள் கூட்டம் ரட்சிப்புக்கு நேராய் வருவதற்கும், சுத்திகரிக்கப்படுவதற்கும், தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் நடப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எசேக்கியா தன் ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, தேவன் சொல்லிராத பிரகாரமாக, ஆண்டவரே, தேவனுக்கு நலமல்லாத வழியிலே எழுதியிராத கட்டளையின்படி அவர்கள் பஸ்காவை புசித்தது நிமித்தமாய் ஏற்படுத்தப்பட்ட தீங்குகள், அந்த இடத்திலே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தனாய் இருந்து எசேக்கியா விண்ணப்பம் பண்ணி அங்கே கர்த்தர் ஜனங்களுக்காக அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக, அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக மத்தியஸ்தராக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக. ஒரு எசேக்கியாவை போல எழுப்புவீராக. தேவன் ஜனங்களுக்காக அனுக்கிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட உங்களை கர்த்தர் ஒரு மத்தியஸ்தராக வைப்பாராக. விழுந்து போன, வழிமாறி போகிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற, விண்ணப்பம் செய்கிறவர்களாக, அவர்கள் மத்தியிலே நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.